கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவனாகிய கடவுள் இந்த புதிய நாளின் ஆசீர்வாதங்களை நிறைவாய் கொடுத்து நம்மை தாங்குவாராக. இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 1வது வசனம். வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். ஆண்டவர் தன் தாசன் வழியாக சிறையிருப்பிலிருந்து மீள்கிற மக்களுக்கு கொடுக்கிற அற்புதமான வார்த்தை. சிறையிருப்பிலே நாங்கள் நொந்து கொண்டிருக்கிறோமே, வெந்து கொண்டிருக்கிறோமே, எங்களுக்கு வாழ்க்கை இல்லையா என்று கலங்குகிற மக்களுக்கு ஆண்டவர் தாசன் வழியாய் தருகிற ஆறுதலின் வார்த்தை. The Lord is coming. If the Lord is coming, the joy is coming. இறைவன் வருகிறார் என்று சொன்னால் மகிழ்ச்சி வருகிறது. சமீபத்தில் தமிழகத்தை ஒரு புயல் தாக்கிற்று. அதனுடைய சீரமைப்பு பணிகள் இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. பெஞ்சால் புயல் என்று சொல்லுகிற ஒரு சைக்ளோன். இந்த பெஞ்சால் புயல் வந்தது என்று சொல்லி டிவிகளிலே பார்க்கும் பொழுது பல்வேறு விதமான அச்சுறுத்தல்கள் அங்கே காண்பிக்கப்படுகின்றன, பயங்கள் காண்பிக்கப்படுகின்றன. மீட்புக்கான வழிகளே இல்லை என்று சொல்லப்படுகிற ஒரு சூழலையும் கூட நாம் பார்க்கிறோம். இவை எல்லாவற்றையும் பதிவு செய்து அனுப்புகிற இந்த மீடியாக்கள் அந்த மக்களுக்கு உதவி செய்வதற்கு முன் வரவில்லை. விழுப்புரம் பகுதியிலே ஒரு மனிதருக்கு வலிப்பு வந்து விட்டது. இந்த மழை காலத்துல அவரால் மீட்கப்பட முடியவில்லை. அவரை கட்டிலே வைத்து சில கிலோமீட்டர் தூரம் அவர்கள் தூக்கி வந்தார்கள். ரோட்டிலே வைத்து சாலை மறியல் செய்கிறார்கள். இதை அழகாக வாகனத்திலே சென்று புகைப்படம் எடுத்து இந்த மீடியாக்கள் ஒளிபரப்பு செய்கிறார்கள். பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது, விவரத்தை அறிந்து கொள்ள ஏதுவாயிருக்கிறது. ஆனால் அதே மக்கள் நீங்கள் மறியல்ல இருந்து கொள்ளுங்கள், நாங்கள் இவரை மருத்துவமனையில் கொண்டு சேர்க்கிறோம் என்று சொல்லி செல்லுவதற்கு வரவில்லை. மொபைல்ல வீடியோ எடுக்கிறதுக்கும் கேமராவில் போட்டோ எடுக்கிறதுக்கு காண்பிக்கிற ஆர்வம், மக்களை மீட்க வேண்டும் என்கிற பணியில அந்த ஈடுபாடுகளை நாம் பார்க்க முடியவில்லை. ஆனால் என் தேவன் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், இந்த உலக பிரவேசத்துல என்னுடைய பயணத்துல நம்பிக்கை அற்று இருக்கிற மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கிறேன். ஒருவேளை இந்த மீடியா அவர்களை மருத்துவமனை சேர்த்திருக்கும் என்று சொன்னால் நம்பிக்கை இழந்த மக்களுக்கு நம்பிக்கை கிடைத்திருக்கும். மற்றொரு இடத்துல சொல்லுகிறார்கள், நாங்கள் எங்கள் கிராமம் வெள்ளத்தால் சூழ்ந்த பொழுது நாங்கள் ஒரு இடத்துல ஒரு ஆலயத்திலே போய் நாங்கள் தங்குவதற்காக சென்றோம். ஹெலிகாப்டர்ல வந்தார்கள், எங்களை மீட்க முடியவில்லை. படகுல வந்தார்கள், மீட்க முடியவில்லை. இயற்கையாக தண்ணீர் வடிந்தது, நாங்கள் எங்கள் கிராமத்திற்கு வந்து விட்டோம். மீட்புக்கான வழிகளை ஆண்டவர் நிச்சயமாக வைத்திருக்கிறார். அரசாங்கம் எத்தனை வழிகளை மேற்கொண்டாலும் இறைவனுடைய வழி என்பது ஒரு தனி வழியாக, நேர்த்தியான வழியாக, மக்களுக்கு இன்பம் பயக்கிற வழியாக அது காணப்படுகிறது. அன்புக்குரிய விசுவாசிகளே, என் ஆண்டவருடைய வருகையின் காலத்துல இருக்கிற நாம் சிறைப்பட்டு வன மக்கள், பாவத்துல கஷ்டப்படுகிற மக்கள், வறுமையில நொந்து போய் இருக்கிற மக்கள், இயலாமையில சிக்கி தவிக்கிற மக்கள், இவர்களுக்கு கொடுக்கிற ஒரு நம்பிக்கையின் அச்சாரமான வார்த்தை, என் ஆண்டவர் வரும் பொழுது வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். புஷ்பத்தை போல செழிக்கும், பூக்களை போல அது மகிழ்ந்திருக்கிற ஒரு சூழலை பார்க்க முடியும். ஆகவே என் அன்பை பெற்ற மக்கள், என் அருளை பெற்ற மக்கள், என்னிடத்துல பற்றுதலாய் இருக்கிற மக்கள், தொய்ந்து போயிருக்கிற மக்களை நீங்கள் கைவிட்டு விட வேண்டாம், அவர்களை ஆற்றுப்படுத்துங்கள். 3வது வசனத்தை பார்க்கிறோம், தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார், வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். இன்றைக்கு நான் மீடியாக்களை பார்த்து ஆதங்கப்படுகிறேன். புகைப்படம் எடுத்து விநியோகம் பண்ணுவதை காட்டிலும் அந்த மக்களுக்கு அந்த இன்டீரியல் பிளேஸ்ல அவர்கள் செல்லக்கூடிய வாய்ப்பு இருந்து செல்லும் பொழுது அரசாங்கம் செய்யாததை
ஆண்டவருடைய பிள்ளைகளாக இவர்கள் செய்வார்கள் என்று சொன்னால் அது நிறைகளை தரும். ஆண்டவர் வருகிறார், மகிழ்ச்சியை கொண்டு வருகிறார். இன்றைக்கு மற்ற மக்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க ஆண்டவர் உங்களையும் என்னையும் பயன்படுத்த விரும்புகிறார். பயன்படுத்தப்பட நாம் ஒப்புக் கொடுப்போமா? இறை வருகையின் மகிழ்ச்சியை இறைவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாகி நீங்களும் நானும் செய்ய தேவன் அழைக்கிறார். அர்ப்பணிப்போம், கடவுள் ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரை, இந்த நாளுக்காய் இந்த வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வருகை மகிழ்ச்சியை தருகிறது கர்த்தாவே. உம்முடைய முதல் வருகையினால் மகிழ்ச்சியை பெற்ற நாங்கள், மீட்கப்பட்ட நாங்கள், மீட்புக்காய் ஏங்கி தவிக்கிற மக்களை, துன்புறும் மக்களை மீட்டெடுக்க எங்களையும் அர்ப்பணிக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எடுத்து பயன்படுத்தும். புஷ்பத்தை போல செழிக்க உதவி செய்யும். இயேசுவில் ஜெபிக்கிறோம், ஜெபக்குள் பிதாவே, ஆமென்.